வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இட்லி மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்ச இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவில் வச்சு இது பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டான இட்லி பண்ணுறதுக்கு எப்படி மாவு அரைக்கணுன்ற வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி அதை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், அதனால இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் மாவில் கலக்கும் போது ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம மாவில் சேர்க்கும்போது மாவு ரொம்ப நீர்த்து போகாமல் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த கொத்தமல்லி பேஸ்ட் எல்லா மாவில் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம இட்லி ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு இட்லி தட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் அந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிடலாம். நான் இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ இட்லியை ஊற்றி அதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை இப்படி நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்து கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லியை அந்த பிளேட்லேருந்து எடுத்தோம்னா ஒட்டாமல் நல்லா வரும். அவ்வளோதான். ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான கொத்தமல்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லியை வதக்காமல் அப்படியே அரைச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்பவே சத்தானது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதும் கூட. இது சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.